ஸோ ஹாய் கைஸ், இந்த சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து ரிவிலேஷன்ஸ். ரிவிலேஷன்ஸ் பொறுத்தவரை யார் டேரக்டர் அப்படின்னா நம்ம ட்ரெயின் டு பூசன் எடுத்தாப்புல தெரியுமா? வெறித்தனமான சாம்பி மூவிடா அது, கொரியன்ல என் டான்னா நடிச்சிருப்பான்டா அப்படின்னா அந்த டேரக்டர் தான். சரிங்களா? ஓகே, கதைக்குள்ள போயிடும். கதையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து இது நம்ம முன்னாடி ஏதோ ஒரு சீரிஸ் நம்ம பார்த்துருப்போம். அதாவது அக்யூஸ்டிக் வந்து காலில் வந்து அந்த பிரேஸ்லெட் கட்டி விட்டுருப்பாங்க. ஜப்பான்லேயோ ஜப்பான் நினைக்கிறேன். நம்ம ஜப்பான் சம்திங், ஜப்பானா கொரியாவா? ஸோ அப்போ வந்து முழுக்க முழுக்க நீ ஜெயிலில் இருந்துட்டு கடைசியில் உழுவன்னா கிடையாது. நீ நல்ல இடத்தபடி இருக்கியா, அப்போ படம் கொடுக்குறப்ப கட்டி விட்டுட்டு நீ வேணா உள்ள வாடு, உனக்கு ஏதாவது நீ ஏதாவது தப்பு பண்ணினா உனக்கு பிடிச்சி கொண்டு உள்ள போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஸ்கீம் இருக்கும். இது ஏதோ ஒரு வெப் சீரிஸ் நான் பார்த்துருக்கேன். நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் தெரியல. நான் வெப் சீரிஸை நான் பார்த்துருக்கேன். உனக்கு இந்த ஸ்கீம் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சைல்டு அப்டக்ட் பண்ணி கொலை பண்ண ஒரு கொலகாரை வந்து வெளியே வந்திருப்பான். ஸோ நம்மால் வந்து பாஸ்டராக இருப்பாப்ல. ஸோ பாஸ்டர் ஜட்ஜ் எடுத்துருப்பான். இவன் எல்லாத்தையும் உட்காந்துருப்பான். பார்த்துட்டு நீ வாட எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போடான்னு சொல்லும்போது அவன் ஏதோ ஜட்ஜ்மெண்ட் ஒன்றும் தப்பாக இருக்க மாதிரி தோணும். பார்த்தா காலில் வந்து இந்த இதை பார்த்துருவான். அப்போ அவன் கைதிடான்னு சொன்னே பரவாயில்ல, ஜெர்க்கில் ஆகாமல் கருத்துட்ட எல்லாத்துக்கும் மன்னிப்பு உண்டு, நீ நல்லபடியாக இருப்ப, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல அவன் அனுப்பிச்சி விட்ருவான். அடுத்த நாள் பார்த்தா இவனுக்கு இவனோட பர்சனல் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது வந்து இவன் ஒய்ஃப் வந்து யாரு கூட அஃபேர் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த பாஸ்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பாஸ்டருக்கு ஒய்ஃபா? ஆமாம், அது அப்படி தான் இருக்கும் கதை. ஸோ அதனால இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா வந்து ஒரு சேரி வந்து விசாரிக்க சொல்லியிருப்பான். உடனே அவன் கரெக்டாக விசாரிச்சது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சொல்லிக்கிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் கிஸ் பண்ண வீடியோ இருக்கும், உனக்கு எடுத்து அனுப்பவா? அவங்க 2 பேரும் ஹக் பண்ண வீடியோ எடுத்து உனக்கு அனுப்பவான்னு இருப்பான். என்னடாங்கிற மாதிரி அவன் வந்து ஃபுல் வெக்ஸ் ஆகி அதுலேயே அவன் மென்டல் ஸ்டேட்டை வச்சுக்கோங்க, கொஞ்சம் வித்தியாசமான மென்டல் ஸ்டேட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் ஊருக்குள்ள ஒரு புது சர்ச் வந்து கட்டிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த சர்ச்சுக்கு வந்து இவனுக்கு ஃபாதரானு மனசுக்குள்ள ஆசை இருக்கும். இருந்தாலும் சர்ச் கட்டுறவனோட மையம் தான் வந்து சீனியர், அதெல்லாம் அவன் தான் ஃபாதரானு நினச்சிட்டு இருக்கப்ப இப்படின்னு சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? ஸோ ஒய்ஃப்க்கு இவனுக்கு சண்டை. ஸோ வெக்ஸில் இருப்பான். இதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பான், ஒய்ஃப் வந்து வெளியூர் போகிறேன், நான் பொண்ணு ஸ்கூலில் இருக்கு, போய் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு இருப்பான். சரிடான்னு சொல்லி வீட்டில் வந்துருப்பான். வெளியே ஒரு வேலையாக போயிருப்பான், மறந்துடுவான். நைட்டு ஒய்ஃப் ஃபோன் பண்ணால் பொண்ணை காணோமா, இன்னும் சொல்கிற பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன், வேற யாரோ கூப்பிட்டு போயிட்டாங்களா, அப்போ நீ கூப்பிட்டு போகலன்னு சொல்லும்போது, என் பொண்ணு காணாப்பா, நீ தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் திட்டிடுவா. ஆத்தி என்ன நம்ம மேலே படி தூக்கி போடுறா, ஐயோ பொண்ணு எங்கடா போச்சுன்னு பார்க்கும்போது தான் இவனுக்கு வந்து இந்த இதை பார்த்துருப்பான்னா. ஸோ அந்த எழுதியிருக்க நம்பர் வச்சு பார்க்கும்போது ஆத்தி இவன் கிரிமினலு, இவன் தான் இவன் ஏற்கனவே பொண்ணை கூட திரும்ப பண்ணியிருக்கான், இப்போ இவன் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணிட்டு போவான். சீனா சொல்லிடுவான், நான் எனக்கு அந்த பொண்ணு சம்மந்தம் இல்லடா, நம்புடா, உன் பிள்ளைய நான் தொடரடா அப்படின்றவான். இவன் அதெல்லாம் நம்பாமல் வந்து சண்டை போட தள்ளி விட்டதில் அந்த கெட்டவன் அந்த சைல்டு சைல்டு அப்டேட் இருக்கான்ல. ஸோ அவனை தள்ளி விடும்போது மேலேருந்து அது ஒரு தாவு மாதிரி இருக்கும், அதை வந்து கல்லில் வந்து இறந்த மாதிரி காமிச்சிருப்பாய். சரி இவன் மேலே நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் போட்டு அந்த ஜர்க்கின் ஃபஸ்ட்டு அவன் கிஃப்ட் பண்ணியிருப்பான். அந்த ஜர்க்கின் அவன் யூனிஃபார்ம் மாதிரி போட்டோன்னே அதை கழட்டிட்டு இவனை பள்ளத்துக்குள்ளே தட்டி விட்டு நேராக கிளம்பி போயிடுவான். ஸோ அவனை பொறுத்தவரை வந்து ஜீசஸ் தான் வந்து ஆல்மைட்டி லார்ட், ஜீசஸ் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க, சாரி. ஸோ அவன் லார்டு தான் வந்து இவனுக்கு வந்து இல்லை அந்த மாதிரி பண்ண சொல்லி ஒரு லார்டு தான் கட்டளை எடுத்திருக்காருன்னு சொல்லி டீப்பாக நம்பிக்கிட்டு இருப்பான் அவனுக்குள்ள. இதுக்கு நல்லா பார்த்தா உண்மையிலே ஒரு குழந்தை காணாமல் போயிருக்கும். யாரா அந்த குழந்தை கலவானா, இந்த நாய் தான் கலவாண்டு வச்சிருப்பான், இந்த கொண்டை அல்ல ஒருத்தவன் அவன் தான் கலவாண்டு வச்சிருப்பான். அப்போ இவனுக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இவனை தேடி வருவான். இவன் எங்கெல்லாம் போனா என்ன பார்க்கும்போது இவன் ஃபாதரே வந்து வாலண்டியர் என் பொண்ணை காணா, இவன் தான் கடைச்சி வச்சிருக்கான்னு சொல்லி காலையில் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பானா. ஸோ இவரு வந்து எங்கடா விசாரிச்சுக்கிட்டு இருப்பாய். ஸோ இவன் என்ன சொல்லிடுவானா, இல்லை எனக்கு தெரியாது ஃபாதர், எனக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரியாதுன்னு அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஒரு இடத்துக்கு போயிடுவாய். அவன் கீழே தள்ளி விட்டான். அங்கே போய் பார்த்தா பாடி இருக்காது. என்ன நம்ம தாண்டா ராஜா, நம்ம பொண்டாட்டிச்சு இப்போ சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை காரில் ஏற்றிட்டு அவன் தான் செத்து போயிட்டான்னு அனுப்பிச்சு ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது பொண்டாட்டியை கேட்பான், எல்லா தப்புக்கும் மன்னிப்பு இருக்குது, உண்மையை ஒத்துக்க ஏன்டா சொல்லணும் இப்போ சொல்லிடுவேன், பொண்டாட்டி இருந்தால் அஃபேர் இருக்குங்க சொல்லியிருக்கலாம், உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்லிட்டு வாமா அவனை இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறோம். அந்த இடம் எப்படின்னா குரூப் ஆஃப் ஃபாதர்ஸோட ஒய்ஃப் போகிறான், அங்கே ப்ரே பண்ணுவாங்க. ஐ மீன் பாஸ்டர்ஸோட ஒய்ஃப் போகிறான், அந்த இடத்துல ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அங்கே கொண்டு போய் விட்டுட்டு பார்த்தா அங்கே சைடில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். நர்ஸு வாலண்டியராக வந்து அங்கே ஒரு இறந்துட்டாருன்னு அவரே அடிபட்டாரு, அவரையே தவழ்ந்து ஹாஸ்பிட்டல் வர வந்துட்டாரு, அவளை மேலே ட்ரீட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கோன்னு பார்த்தா இவனை தூக்கி வரி போட்டுரும். யாருடா போய் பார்த்தா அவே தள்ளி விட்டாலும் அதை எப்படியோ மேலே தருவார், ஹாஸ்பிட்டல் சிக்கி இவங்கள சிக்கிடுவான். நீ இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் இந்த புதுசாக சர்ச் பில்டிங் இருக்குல்ல அங்கேயே மேலே ஒழிச்சு வச்சு, சர்ச் பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டாக எங்கள் ஓரத்தில் ஒழிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணுறப்பா. அப்போ இவனே வாண்டே சொல்லுவான், நீ பொண்ணு தெரியுது அந்த பொண்ணு என்கிட்ட தான் இருக்குது, நீ போலீஸாக கும்பிட்டு அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன் அப்படின்மா. நீ சொல்லவே வேணாம் போல, பொண்ணு செத்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு டேப் பண்ணி வச்சுட்டு போயிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லை இந்த பெரிய பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி கதை போகும். இதுனால போலீஸ் அவசரம் இருக்கும். முதல்ல அவன் கிரைம் என்னன்னு சொன்னேன்னா அந்த கிரைம் யாரை பண்ணியிருப்பான் அப்படின்னா வந்து இந்த போலீஸ்காரனோட தங்கச்சி, போலீஸ்காரியோட தங்கச்சி. ஸோ அப்படிங்கிறப்ப அவளோட இன்டென்ஷன்ஸ் என்னென்னா, அவளுக்கு இவன் மேலே வெறி இருக்குது, இவனை கொண்டாகணும், அவன் நான் கொண்டான்னு தெரியக்கூடாது. ஆனால் இவளுக்கு வந்து அதை தாண்டி இந்த தொலைஞ்சு போன இப்போ கரண்ட்லி தொலைஞ்சு போன ப்ரெசென்ட்டில் தொலைஞ்சு போன அந்த பொண்ணை தான் கண்டுபிடிக்குங்கிறக்கான அவன் நோக்கம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து எப்படி போச்சு, உண்மையிலே யார் கெட்டவே யார் கேடு கெட்டதே,
இவன் பொண்ணை காப்பாத்துறானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மீதி கதை போகும். செம்ம சூப்பராக போகும், இன்டெலிஜிங்காக போகும், நல்லா போகும். ஆனால் ட்ரெயின் டு புசான் அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுமானா கிடையாது. இந்த கதை மூவ் ஆகும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மூவி. அதையும் தாண்டி எவன் இதில் பெரிய பைத்தியக்காரன், உங்களில் யார் அடுத்த பெரிய பைத்தியக்காரங்கிற மாதிரி கான்டெஸ்ட் வச்ச மாதிரி தான் பண்ணி வச்சிருப்பாங்க. நல்லா தான் இருக்கும். ஸோ சான்சஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே ஒரு மென்டல் ப்ரெஷரில் தேவையில்லாத வேற ஒரு ஆள் பண்ண தப்புனால பாதிக்கப்பட்ட ஒரு மென்டல் டைலமால தான் இருப்பாங்க உள்ள இருக்க கிரைம் பண்ணவங்க பூரா. ஸோ அந்த மாதிரி தான் கதை இருக்கும். ஸோ சான்சஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பாருங்கள். அது வரைக்கும் தரவு பாய்.